ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோர்ட்ரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஆயில்மெண்ட்டை நிறைய பேர் கடையில் வாங்கி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆயில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட யூசஸ் என்னென்ன, இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், இது அதிகமாக யூஸ் பண்ண என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா, ப்ளஸ் இது என்னென்ன வேரியண்ட்டில் வருது, என்னென்ன சைஸில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிப்லா. இது எத்தனை வேரியண்ட்டில் வருதுன்னா மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று 5 கிராம் ப்ளஸ் 10 கிராம் ப்ளஸ் 20 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்டில் வருது. 5 கிராம் பார்த்தீங்கன்னா ₹50 வரும். 10 கிராம் பார்த்தீங்கன்னா 97 சம்திங் வரும். ப்ளஸ் 20 கிராம் பார்த்தீங்கன்னா ₹150 வரும். ₹150 வரும். ஸோ இதை அதிகமாக யூஸ் பண்ண என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துடலாம். ஸோ வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியிலேருந்து வரலாம். லாஸ்ட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோராக்சிடைன் குளுக்கனேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் இன்க்ரீடியன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் க்ளீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீக்கனோசோல். இது ஒரு ஆன்டி ஃபங்கல் இன்க்ரீடியன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்கல்ஸ் அதிகமாகாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியோமைசின் சல்ஃபேட். நியோமைசின் சல்ஃபேட்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகமாகாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபெட்டாசோல் ப்ரோபேனேட். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க ட்ரை பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல் மெசேஞ்சரை ஸ்டாப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட மொத்தம் 4 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அந்த 4 இன்க்ரீடியன்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், இல்லை எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இது உங்கள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு காலையிலேருந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல இருக்கக்கூடிய க்ரீமை வாஷ் பண்ணுறங்க. டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண குறையும், கண்டிப்பாக குறையும். ப்ளஸ் குறையாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா குளோபெட்டாசோல் அப்படின்ற ஒரு ஸ்டீராய்டும் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் ரெட் ஆகும். ப்ளஸ் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆயில்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த ஆயில்மெண்ட் ஒத்துக்காமல் போச்சுன்னா உங்கள் ஸ்கின் பாதிக்கப்படுறதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆயில்மெண்ட் பற்றின ஒரு டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா மெடிசன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே